வணக்கம். சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையோட சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரியும் போதே நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். இதை நல்லா கலந்து விடுவோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதையும் கலந்து விட்டுட்டு நான் தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வேகணும்னு அவசியமும் இல்லை. லேசாக வதக்கினாலே போதும். இது கலந்து விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுட்டு சிக்கன் நான் 3/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கலந்து விடும் போதே ஓரளவுக்கு வெந்துடும் சிக்கன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட கரம் மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி சேர்க்குறதுனால. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 2 சவுண்டு வந்தாலே போதும், குழம்பு ரெடி ஆயிடும். ரெண்டு சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.